கருணையாவது வெங்காயமாவது அதெல்லாம் சாம்பார் வைக்கதான் உதவும். உன் கண்கட்ட தேவை யாரு? உன் முதலாளி முதலாளி. அவர் கையில விளங்க மாட்டி ஜெயிலுக்கு அனுப்பினது யார்? ஜட்ஜி மகேஸ்வரி. அவங்களை சும்மா விடலாமா? உண்மைதான். என் முதலாளி அநியாயமா தண்டிச்ச அந்த ஜட்ஜி மகேஸ்வரியை ஒழிச்சு கட்டினாத்தான் என் ஆத்மா சாந்தி அடையும். தண்ணிய குடி. என்ன ஏப்பா கொல்ல வந்த? அம்மா, எங்க முதலாளிய அநியாயமா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே, அதுக்கு பழிவாங்கதான் உங்களை கொல்ல வந்த. என்ன கொன்னுட்டா மட்டும் உங்க முதலாளிக்கு விடுதலை கிடைச்சுமா? மணிவேலு, உனக்கு முதலாளி மட்டும்தான், எனக்கு புள்ள மாதிரி. என்ன செய்யறது? தெய்வ தீர்ப்புக்கு முன்னால பாசம் பணிஞ்சு போய்தானே தீரணும். அதனாலதான் அப்படி தீர்ப்பு சொன்ன. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் புரியாம தவறு பண்ணிட்டு இந்த பாவிய மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. அதாவது உங்களது உடன்பிறவா தம்பி மிராசு மணிவேலை உள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். பொறுப்பை என்கிட்ட விடுங்க, நான் செஞ்சிடறேன். கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஜெயில் தம்பியை உடைச்சாவது வெளியில கொண்டு வந்துருவாரு. என்ன என்கிட்ட ஒரு பெரிய டிராபேக்னா, தெனாலிராம குதிரைக்கு முன்னால புல்லு கட்டினாதான் அது ஓடும். அந்த மாதிரி எனக்கு பச்சையா கத்தையா நோட்டை காட்டிட்டீங்கன்னா கேஸ் ஈஸி வின். தேங்க்யூ. அதையே எழுதிட்டீங்க? அது அட்வான்ஸ், இது கேஸ் ஜெயிச்ச உடனே. அப்புறம் வரட்டுங்களா? என்னது புறப்படுறீங்களா? நீங்க யார்? பெரிய ஜட்ஜாமானுடைய ஹஸ்பண்ட், லீடிங் டாக்டர். உங்க கேஸ் எனக்கு கிடைச்சிருக்குன்னா உங்களை உட்கார வச்சு வயிறார நான் சாப்பாடு போடணும். லபரா? என்னங்க லபராவா? அதாங்க லலிதா பத்மினி ராகினி. முதல் எழுத்தை வச்சு கூப்பிடுறேன், மொத்த பேரையுமா கூப்பிட முடியாது. ஆடு கோழி எல்லாம் வாங்கி சாருக்கு இன்னைக்கு ஜமாய்ச்சிடு. ஹலோ, அட்வொகேட் ஹரிச்சந்திரன் BABL ஸ்பீக்கிங். அங்க யார் பேசுறது? ஜட்ஜம்மாவா பேசுறது? சௌக்கியமா இருக்கீங்களாமா? உங்க வீட்டுக்காரர் டாக்டர் சௌக்கியமா இருக்காரா? தெரிஞ்சு கேக்குறீங்களா தெரியாம கேக்குறீங்களான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல.
என் வீட்டுக்காரர் என்னோட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. இப்ப உங்க வீட்டுல இருக்கிறதா ஒருத்தர் மூலமா கேள்விப்பட்டேன். அவரோட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் போன் பண்ணேன். ஐயோ, யாரோ வேண்டாதவங்க உங்களுக்கு தப்பு தகவல் கொடுத்திருக்காங்க. டாக்டரையா என் வீட்டு வாசப்படிய கூட மிதிக்கல. டாக்டர், நீங்க வாசப்படிய தாண்டி தானே வந்தீங்க. ஏன்னா நான் போய் பேசுற பழக்கம் இல்ல. சொல்லுங்கம்மா. விடிஞ்சா எங்களுக்கு கல்யாண நாள். ஒவ்வொரு வருஷமும் சமயபுரம் சன்னதியில மாங்கல்யத்தை காணிக்கையா செலுத்தது வழக்கம். என் மேல அவருக்கு 1000 கோபம் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூட கோயிலுக்கு வந்து பிரார்த்தனையை செலுத்திட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு அவரு தான் போனை கொடுங்க. அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ அவர் இங்க இருந்திருந்தாருன்னா என் தோள் மேல ஏத்தி கொண்டு வந்து உங்க வீட்டுல இறக்கி இருப்பேனம்மா. என் கை காலெல்லாம் பதறதே. அவர் இப்ப என் கண் முன்னால இல்லையே, இருந்தா கூட்டிட்டு வந்திருப்பேனம்மா. ஆமாம்மா, ஆமாம்மா. உண்மையாத்தான் சொல்றீங்களா அவர் இல்லன்னு? மன்னிக்கணும்மா, விளையாடுற பருவத்தை எல்லாம் நான் தாண்டிட்டேன். சத்தியமா சொல்றேன், உங்க புருஷங்க இல்ல. சமயபுரத்து தாய் மேல சத்தியமா சொல்றேன், உங்க புருஷங்க இல்ல. இல்ல 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 இல்ல. That's all. அந்த ஆதிபராசக்தியின் ரெப்ரசன்டேட்டிவாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கும் கீழ்கோர்ட் நீதிபதி மகேஸ்வரி கோர்ட்டையும் சாட்சியங்களையும் அவமதித்து குருட்டுத்தரமாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். யுவரான ஜட்ஜ் மகேஸ்வரி என்ன ஆனாரப்பட்ட சமயபுரத்தாலே வந்தாலும் ஐ டோன்ட் கேர். என்னுடைய கட்சிக்காரர் நிரபராதி நிரபராதி நிரபராதி. தட்ஸ் ஆல். மிராஸ் மணிவேல் நிரபராதி என்பதற்கு ஆதாரம் ஒன்றாய் இரண்டாய் எடுத்து சொல்ல மண்ணெண்ணைக்கு மக்கள் கியூவிலே நிற்பது போல் பாயிண்டுகள் என் வாயிலே இருந்து வெளியே வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றன. யுவரானர், ஆண்டவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் யுவரானர், நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றுமில்லை. என்னுடைய கட்சிக்காரர் ரவுடி ஐயனாரை கொலை செய்ய What happened, Mr. Harichandran? என்ன பேச முடியலையா? அட்வொகேட் ஹரிச்சந்திரன் அவர்களுக்கு எதிர்பாராமல் ஏற்பட்ட உடல்நல குறைவின் காரணமாக வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. நீங்க கொலை செய்யலனா வேறு யார் அந்த ஐயனாரை கொண்டு இருக்க முடியும்? நான் சொல்றேன், கொலை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும். ஆமாங்க, எனக்கு தெரியும். என் கூட வாங்க, நான் காட்டுறேன் ஐயா. வாங்க ஐயா. நீ ஊமையாச்சே, உனக்கு எப்படி பேச்சு வந்துச்சு? முதல்ல கொலை செஞ்சது யாருங்கிறத நான் காட்டுறேன். வாங்க ஐயா, வாங்க ஐயா. வாங்க வாங்க. என்னப்பா இது? கொலகாரனை காட்டுறேன்னு கோயிலுக்கு கூட்டு வந்து நிக்கிற? அந்த கொலகாரி இருக்கிற இடம் இந்த கோயில் தான். என்னப்பா சொல்ற? ஆமாங்க, செய்யறதெல்லாம் செஞ்சு புட்டு சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காள இந்த சமயபுரத்தா. இவதாங்க அந்த ஐயனோட கொலை செஞ்சா. நான் சொல்றது சத்தியங்க. அட பாவி, இந்த ஆலயத்துல கிடைக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற நீயா இந்த அம்மன் மேல இப்படி ஒரு பைய சுமத்துற? ஊமையான உனக்கு பேசுற சக்தி கொடுத்ததே இந்த பராசக்தி. அந்த தாயா இப்படி பேசுற? ஆமாங்க, நான் சொல்றத நம்புங்க. கோயில் வாசல்ல படுத்துட்டு இருந்த என்ன இந்த தாய் தான் தட்டி எழுப்பி, டேய் நேரா கோர்ட்டுக்கு போடா, சமயபுரத்தா தான் கொலை பண்ணாங்கிறத சொல்லுடான்னு எல்லாத்தையும் விவரமா என்கிட்ட சொன்னான். நான் ஊமங்கிறத கூட மறந்து நேரா கோர்ட்டுக்கு போனேங்க. என்ன அறியாம நான் பேசினேங்க. உங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தேங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சமயபுரத்தா தாங்க, நான் இல்லைங்க. நடந்ததை சொல்றேன் கேளுங்க ஐயா. ஒரு நாள் சிவனப்பா மாகாளியம்மன் கோயில் நகையை திருடி புதைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். அங்க அவனோட ஒரே மக கற்பகம் அலங்கோலமான நிலைமையில கெடுக்கப்பட்டு கிடந்த கோலத்தை பார்த்தான். அழுதான், அம்மனை தொழுதான்.
அதுக்கப்புறம் நானேதான். நான் கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருந்த கோவில் நகைய வேற எவனோ அபேஸ் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு ராத்திரி முழுக்க சுத்திட்டு இருந்தேன். நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன். ஐயனாரு, வேண்டாப்பா. கோயில் நகையை திருடுறது கொலபாதகத்துக்கு சமம். இத நான் தொட்ட பாவம் தான் என் மக கெட்டு போறதுக்கு காரணமாயிடுச்சு. தயவு செஞ்சு வழிவிடு. மறுபடியும் இதை கொண்டு போய் நான் கோயிலையே சேர்த்துடுறேன். பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேட போறியா? பரவாயில்ல, என்கிட்டயே கூட மொத்த பாவத்தையும் முழுசா நானே ஏத்துக்கிறேன். வேண்டாப்பா, வேண்டாம். சொல்றத கேளு ஐயனாரு. வேண்டாப்பா, வேண்டாம், வேண்டாம். நீயா என்ன நெல்லுன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அலைக்கடல ஆக்ரோஷமா வீசுற காத்த, சுழண்டிட்டு இருக்கிற பூமிய எதையுமே என்னால நிறுத்த முடியும். நிறுத்தினத செயல்பட வைக்கவும் முடியும். என்ன பார்த்தா கேக்குற? என்ன தைரியம்? வீண் ஆணவத்தால வழிமாறி போகாத. இதுவரைக்கும் நீ செஞ்ச பாவங்கள் உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால மன்னிக்கப்பட்டது. இப்போ தர்மம் உன்னை தண்டிக்க தயாராயிடுச்சு. தண்டனையிலிருந்து நீ தப்பிக்கணும்னா தப்பான முறையில நீ அடைஞ்ச இந்த பொருளை உரிய இடத்துல ஒப்படைச்சிடு. எனக்கே புத்தி சொல்றியா? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. அனாவசியமா இதுல குறுக்கிட்ட உன் உயிர் உனக்கு சொந்தமா இருக்காது. ஜாக்கிரதை. உயிர்? அந்த உயிரை உனக்கு கொடுத்தவனா? காப்பாத்துறவனா? கடைசியில அந்த உயிரை எடுக்க போறவனா? என்கிட்டயா சொல்ற உயிரை பத்தி? இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா நான் யாருன்னு? இந்த சித்து விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் மந்திர தந்திர மாயாஜாலங்களுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. 1000 தான் இருந்தாலும் கேவலம் ஒரு பொம்பளை தானே. உன்னால என்ன செஞ்சிட முடியும்? என்னடா சொன்ன? இப்படித்தாங்க அந்த ஐயனார் கொலை செய்யப்பட்டான். அந்த கொலைப்படி இந்த மணிவேலு மேல சுமத்தப்பட காரணம் இவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தான். அந்த குற்றத்தை மணிவேலு தன் வாயால ஒத்துக்கணுங்கிற காரணத்துக்காகத்தான் தாயார் பழி அவன் மேல சுமத்தினாங்க. என்ன நம்ப முடியலையா? அன்னையின் திருவிளையாடல மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். ஆனா அதனால நிறைவேற்றப்பட்டது தர்மம், அழிக்கப்பட்டது அதர்மங்கிறது அன்னைய உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். பாவியான ஐயனார் அழிக்கப்பட்டா, பாதிக்கப்பட்ட கற்பகம் வாழ வைக்கப்பட்டா. அதுக்கு என் பக்தையான நீதிபதி மகேஸ்வரிய ஒரு கருவியா நான் பயன்படுத்திக்கிட்டேன். நீ பயன்படுத்திக்கிட்டியா? அப்படின்னா நீ? நானா?